Hi friends, welcome to Aariya 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு பிரியாணி மேக்கிங் வீடியோ தான். இது ஒரு அருமையான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நான் குக்கிங் வீடியோ அப்படிங்கறத சொல்றதை விட நான் குக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், நான் அந்த பிரியாணி பாட் யூஸ் பண்ணி குக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து குக்கிங் சுத்தமாக தெரியாது, நான் பிரியாணி எனக்கு பண்ண தெரியாது. ஆனால் பண்ணது வந்து என்னோடய மதர் இன் லா பண்ணாங்க. நான் சும்மா அவங்க கூட அந்த எடுப்பு மாதிரி அவங்க கேட்குற திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு செஞ்சுட்டு பிரியாணியை வந்துட்டு ஃபஸ்ட்டால் நல்லா சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் சொல்ல போகிறதுமே என்னோடய மதர் இன் லா என்னென்ன செஞ்சேன்னு சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஒரு சில குக்கிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது ஏதாவது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எங்களோட பர்சனல் ரிவ்யூ என்ன அப்படின்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பிரியாணி பாட் தனியாக வாங்கி வச்சுருந்துருக்கோம். அதிலெல்லாம் நாங்கள் பிரியாணி செஞ்சுருக்கோம். பட் இந்த அளவுக்கு வந்து டேஸ்டி அண்ட் தென் அதே மாதிரி அந்த அடி பிடிக்காமல் அந்த அவ்வளோ நல்லா வந்துட்டு தான் ஃபஸ்ட் டைம் ரியலி ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் அண்ட் தென் கீ அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா வந்துட்டு பாயில் ஆகிற வரைக்கும் விட்டாச்சு. நல்லா வந்துட்டு அந்த கீயும் ஆயிலும் வந்து நல்லா பாயில் ஆன பிறகு அதில் வந்து அந்த பிரியாணி ஐட்டம்ஸ், அந்த நம்ம முன்னாடி சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து பட்டை, கிராம்பு, அதே மாதிரி அந்த அன்னாச்சிப்பூ எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே சேர்த்து, பிரியாணி இலை எல்லாமே உள்ளே சேர்த்து அதை வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. விட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம். தென் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து அரைச்சி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் நாங்கள் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அது நல்லா வந்துட்டு அந்த கலர் சேஞ்சிங் வந்த பிறகு அதில் வந்துட்டு நான் அது நல்லா பாருங்கள், அட்டவே இல்லை, அடிப்பிடிக்கவே இல்லை, கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம். நான் கையை பிடிச்சி காமிக்கிற பாருங்க, ஓரளவுக்கு ஹீட் வந்துருச்சு பிரியாணி பாட்டு. ஆனால் நான் கையில் பிடிக்கிறேன், அந்த கம்பியை பிடிக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த ஹீட்டே தெரியல. நீங்களே பாருங்கள், நல்லா பிடிச்சி தூக்குறதுக்கும் நல்ல க்ரிப்பாக இருந்துச்சு. இது கலர் சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் போட்டாச்சு. போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போயும் சொல்கிறேன், எங்கள் அத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன், வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறமா வந்துட்டு மல்லி புதினா இலை சேர்த்துருக்காங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா இலை சேர்த்துட்டு அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சரிங்களா, அதை அடி பிடிக்கவே இல்லை, நிஜமாகவே சொல்கிறேன், அடி பிடிக்கவே இல்லை. நல்லா செய்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சு அந்த தக்காளியை சாப் பண்ணி போட்டாச்சு. ஸோ போட்ட பிறகு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே அவங்களுக்கு வந்துடும். இது வந்து தேவையான அளவு உப்பு அவங்க சேர்த்த பிறகு அதை ஒரு தடவை அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. நல்லா வந்து ஒரு தடவை அது வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே தேவையான பொடிகள், அதாவது மசாலா பொடி, மிளகாய் பொடி, நாங்கள் வந்து வீட்டிலையே மிளகாய் பொடி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அடி பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு தடவை கிண்டி விட்டு பார்த்தோம், பாருங்கள் லைட்டாக தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு. நல்லா அதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த தண்ணி வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு பிரியாணிக்கு எவ்வளோ பிரியாணி செய்யப்படுறோன்னா அதுக்கு வந்து தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுலேருந்து தான் ஒரு டம்ளர் வந்து எடுத்து உங்களுக்கு இதில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்ச பிறகு அடுத்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து அது வந்து ஒரு கிரேவி சைஸ்க்கு வந்துருச்சு. ஸோ நல்லா வந்துட்டு குக்காய் வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கரம் மசாலா பொடி, அதே மாதிரி தேவையான அளவுக்கு அந்த மல்லிப்பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அகைன் ஒரு தடவை நாங்கள் கிண்டி விட்டோம். இது குக்கிங் சேனல் கிடையாது, ஜஸ்ட் நான் இந்த பிரியாணி பாட்டில் இந்த பிரியாணி பாட் யூஸ் பண்ணி பிரியாணி போட்டதோட ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு கேர்டு, இதில் வந்துட்டு 1.5 பேக்கெட் வந்து கேர்டு வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு 1/2 hour முன்னாடியே வந்துட்டு ரைஸை வந்துட்டு நாங்கள் நல்லா வந்து நனைய வச்சு எடுத்து வச்சுருந்தோம். ஸோ 1/2 hour செய்கிறதுக்கு 1/2 hour முன்னாடியே வந்து ரைஸை வந்து நாங்கள் வந்து நனைய வச்சு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் நல்லா வந்து பாயில் ஆகிருந்துருக்கு. இப்போ நாங்கள் செய்ய போகிறது மட்டன் பிரியாணிங்கிறதுனால நான் ஆல்ரெடி 1.5 kg மட்டனை வந்து நான் ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வந்து குக் ஆகிருக்கு. அதே மாதிரி 1.5 kg ரைஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதை 1/2 hour முன்னாடியே வந்துட்டு நனைய வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மட்டனை வந்துட்டு நாங்கள் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ மட்டனில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதே மாதிரி
எக்ஸ்ட்ரா அளவு அதுக்கேற்ற ஆல்ரெடி நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனதுனால அந்த அளவுக்கேற்ற தண்ணியை வந்து கரெக்டாக ஊற்றணும். இந்த டம்ளரில் தான் நான் வந்துட்டு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் என்னோடய மதரில் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் தண்ணியை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இதுதான் வந்துட்டு 1/2 hour முன்னாடி எடுத்து வச்ச அந்த பாஸ்மதி ரைஸு. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா பொலன்னு இருக்குது. 1/2 hour முன்னாடியே எடுத்து ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்துட்டு நம்ம இந்த இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி வந்த உடனே இந்த மட்டன் இது வந்து நல்லா பாயில் ஆகி வந்த உடனே அதில் வந்து இந்த ரைஸை போட்டு ஒரு தடவை கிண்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்ட பிறகு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆச்சு. இப்போயும் பாருங்கள், நான் கை பிடிச்சிட்டு தான் இருக்கேன். அவங்க கிண்டிகிட்ருக்காங்க, நான் கை பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பட் எனக்கு கை வந்து சுடலை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா தனியாக துண்டு தேடணும் செய்யணும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வந்து இதில் ஊற்றியாச்சு. அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து அந்த கேப் வச்சு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நம்ம தனியாக தம் பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. இன்னொரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்துட்டு அந்த கரண்டியுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்துட்டு ஏதாவது பாத்திரம் வச்சு உங்களுக்கு பிரியாணி பாட் மேலே வச்சு தம் பிடிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. அந்த மூடி வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ நான் தம் பிடிக்காமல் இப்படியே தான் நான் பிரியாணி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ நான் 1 கிலோ அரிசி, 1.5 கிலோ அரிசி, 1.5 கிலோ வந்து மட்டன், இதுதான் நான் எடுத்திருக்க அளவு. இதுவே பாருங்கள் அந்த 3/4 அளவு பிரியாணிக்கு பாட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதாவது அந்த 1.5 கிலோ அரிசிங்கிறத இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து கூட்டிக்கலாம். நான் எடுத்தது இவ்வளோ தான் பாருங்கள். இன்னும் கேப் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக நீங்கள் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா பிரியாணி பாட்டில் நல்லா அடி பிடிக்காமல் வந்திருக்கு. அதை நான் கண்டிப்பாக கடைசியில் வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடி பிடிக்காமல் இருக்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், இது வந்துட்டு குக்கிங் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பிரியாணி பாட் காலியான பிறகு நான் எடுத்தது அடி பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாகவே அடி பிடிக்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சேனலில் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேனலை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்ட ரிவ்யூ வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோலேயே நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது ஆல்ரெடி இந்த மாதிரி பிரியாணி பாட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணவங்களா இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.